நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ரிஷபராசி மற்றும் ரிஷபலக்ன அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்ப ஏற்படுது அப்படின்னா மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இது 83 நாட்கள். இந்த 83 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா குருன்றது மிகப்பெரிய சுப கிரகம். அந்த சுப கிரகத்துல உங்களுக்கு நீங்க சுக்கிரனுடையது. அப்போ அந்த குரு உங்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி அவர்தான், 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர்தான். அப்போ 50-50 அப்படின்றது கலவையான பலனை கொடுக்கக்கூடிய வகையில இருக்காரு. சோ எப்பயுமே கலவைன்னு வரும்போது எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதுல மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே சந்தோஷமான நிகழ்வுகள் தானாக வந்தாலே சந்தோஷம். ஆனா பிரச்சனைன்றதை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுல மைனஸ் ஆகும். சரி, இதுக்கு முன்னாடி அவர் வக்ரமா இருந்தார். வக்ரமா இருந்ததை விட இப்போ ஃபேவரபிளான பீரியட் தான் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. ஆனா இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 83 நாட்கள் எதுல எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்றது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னன்றத நான் முதல்ல சொல்ல விரும்புறேன். ஏன்னா நன்மைகள் கேட்க கேட்க செவிக்கும் மனசுக்கும் நல்லா இருக்கும். ஆனா எச்சரிக்கைன்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்குள்ள ஒரு மன சஞ்சலம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டா ராங்கா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு டிப்ரெஷன். நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுடைய பேச்சுல ரொம்ப 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 கவனத்தோட இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேக் இட் ஈஸி பாலிசின்றது இல்ல அப்படின்னா உங்க மனசுக்குள்ள குடைச்சல் குடைச்சல் குடைச்சல்ன்றது பெரிய லெவல்ல பாதிச்சுட்டே இருக்கும். சோ எதுவுமே பாத்தீங்கன்னா ஓகே பாலிசி டேக் இட் ஈஸி பாலிசின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபேமிலியோட ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஃப்ரிக்ஷனுக்கு காரணம் ஒரு பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணலாம்னு போய் நீங்களே வெடுக்குன்னு பேசி அந்த வெடுக்குன்னு பேசினதுனால உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் பிரச்சனை, தாய் வழி உறவுகளோட பிரச்சனை, தந்தை வழி உறவுகளோட பிரச்சனை, உங்களுடைய அக்கா தங்கையோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா அது வேற ரூபத்துல ஆரம்பிச்சு நீங்க சட்டுன்னு வெடுக்குன்னு பேசினதுனாலையும் அவங்க மனசை நொந்து நூலானதுனாலையும் அது தப்புதான்றது உங்களுக்கே தெரிஞ்சாலும் அந்த இடத்துல பேசினதை திரும்பியும் அள்ளவா முடியும். சோ அப்படி இருக்கும்போது வார்த்தையில நிதானம், உங்களை நீங்க பொறுமை ஆக்கிக்கோங்க. நிறைய சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பதட்டம் தான் அதுக்கு ரொம்ப 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 முக்கியம். எல்லா விஷயத்துக்கும் நீங்க உங்களை கேட்கலையே, உங்களை வைக்கலையே, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையே, அவங்க நல்லா இருக்கணுமே அப்படின்னு பல விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள போராட்டமா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே இப்போ லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கும். அறியாத புரியாத மனோநிலை ஏற்படும். இங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் ரொம்ப 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 நல்லா வரும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துக்குள்ள நீங்களே போய் மாட்டி நல்லது பண்றதா நினைச்சு நிறைய விஷயத்துல மாட்டிக்கூடிய அமைப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே பொறுமைன்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கல, டேக் இட் ஈஸி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வரல அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. சோ இப்ப நடக்கிற தசாபுத்தி அந்தரம் உங்களுக்கு அன்பேவரபிளா இருந்தது அப்படின்னா இதுல பெரிய சிக்கல் ஏற்பட்டு என்னமோ தனியா காட்டுல நிக்கிற மாதிரி எல்லாருமே உங்க மேல ஃபயர் பண்ற மாதிரி பல விஷயங்கள் வந்துடும். இதே நீங்க பேச்சுல நிதானத்தோட எது எடுத்தாலுமே சாஃப்டா 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 அப்படின்றது உங்களுடைய தாரக மந்திரம். சாஃப்டா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே ஒரு நல்ல பாண்டேஜ் அப்படின்றதுக்குள்ள பாண்டேஜுக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. இதுல ரொம்ப முக்கியமான அப்லிஃப்ட்மெண்ட்ஸும் காத்துட்டு இருக்குங்க. குரு உங்களுக்கு பார்க்கறது அப்படின்றது, ஏன்னா குருனுடைய பார்வை கோடி நன்மைன்றது உங்களுக்கு தெரியும். குரு பார்க்கறது உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார், குரு உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார், குரு உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 6, 8 அப்படின்றது மறைவு ஸ்தானங்கள், பிரச்சனைக்குரிய ஸ்தானங்கள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதே. அந்த இடத்தை குரு பார்க்கும்போது அனைத்து நெகட்டிவிட்டியும் இப்போ பாசிட்டிவ் ஆக்குவார். ஸோ நெகட்டிவிட்டி நீங்க எந்தெந்த ஸ்லாப்குள்ள நீங்க போடுறீங்களோ அனைத்து நெகட்டிவிட்டி, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லா விஷயமுமே உங்களுக்கு
பாசிட்டிவா எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அத எவ்வளவு பெரிய பிளஸ் பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து மத்ததுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க நிம்மதியா இல்லை அப்படின்னா யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எழுதுங்க. அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அப்படின்றது மார்ச் 11 மேல கண்டிப்பா நடக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணி அதுல இருந்து நெகட்டிவான ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வெளியில வர்றதுதான் உங்களுடைய குறிக்கோளா இருக்கணுமே ஒழிய மத்த எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் தான் பண்ணது ரைட்டு தான், தான் பேசினது ரைட்டு தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. ஸோ இங்க முதல்ல நீங்க அக்செப்ட் பண்ணணும், அட்மிட் பண்ணணும், என்ன தப்பு பண்ணீங்களோ அதை திருத்திக்கவும் ட்ரை பண்ணணும். எதிர்த்தாலுமே ஓவர் ஃபோர்சிங் அப்படின்றது இருக்கக்கூடாது. யாரையும் ஹர்ட் பண்ணாம நீங்க பேசணும் அப்படின்றது மிக 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 முக்கியமாக நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ரைட்டா இருக்கலாம், உங்களுக்கு ஒண்ணு ரைட்டு, மற்றவங்களுக்கு அது ராங். நீங்க தான் ரைட்டுன்றது ப்ரூஃப் பண்றதெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நீங்க சாதிச்சுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப பினான்சியல் ஃப்ளோ ரொம்ப 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 நல்லா இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டுல குருனுடைய பார்வை, 10ல ராகு வேற உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ நீங்க எவ்வளவுதான் வந்து பைசா பண விஷயத்துல பிரச்சனைக்குள்ள மாட்டி இருந்தாலும் இப்ப ஃபண்ட் ஃப்ளோ சூப்பரா இருக்கும். நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க, ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் எல்லாமே இருக்கும். டிராவல் அதிகமாக இருக்கும். அப்ப டிராவல் அதிகமா இருக்கும் போது நீங்க அதை எப்படி பேலன்ஸ் பண்ணும், உங்க தூக்கத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். கண்டிப்பா நீங்க எக்ஸசைஸ் பண்றதை விட்டுறாதீங்க. அதே மாதிரி மெடிடேஷன் அப்படின்றத கண்டிப்பா நீங்க மனசுல நினைச்சிட்டு 10 மினிட்ஸ் ஆகுது நீங்க பர் டே வந்து மெடிடேட் பண்ணுங்க, சைலண்டா உட்காருங்க. தட் வில் ஹெல்ப் யூ டு அ வெரி கிரேட் கான்செப்ட். அதே மாதிரி இப்போ வந்து ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கடனும் இந்த நீங்க கேட்கிற இடத்துல எல்லாம் அதிகமான கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 5 லட்சம் ரூபாய் கேட்கறீங்க அப்படின்னா உனக்கு என்னப்பா நான் 50 லட்சம் கூட கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நினைச்சு ஓ சூப்பர் அப்படின்றதெல்லாம் நினைச்சிடவே வேண்டாம். தேவையான்னு யோசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நிறைய அளவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க பல பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சுகம் அப்படின்னு நினைச்சு அதுக்குள்ள மாட்டிடாதீங்க. கடைசியில அது கட்டுறதுக்குள்ள திணறிடுவீங்க. இப்ப நீங்க ஒரு பேங்க்லயே போய் கேட்கறீங்க அப்படின்னா பேங்க் அப்படின்றது எப்பயுமே குரு தான். பணம் புழங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே குரு தான். ஸோ அவங்களுடைய டார்கெட்காக உங்களுக்கு அதிகமா கொடுத்து கடைசியில ரிட்டர்ன்ஸ் கட்டாம பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க மாற்றுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால எப்பயுமே பணம்ன்ற ஒரு விஷயம் வேற ரூபத்துல எப்படி வந்தாலும் நீங்க வந்து அதை யோசிச்சு தேவைன்னா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு நோ 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 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு பார்ட்னரா இருக்காங்களோ அவங்களோடலாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். யாருக்காகவும் ஷூரிட்டி போடுறது, யாருக்காகவும் ஜவாப் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த 5 பேர்ல 2 பேர் சொல்றாங்க இல்ல செட்டே ஆகாது. ஆனா உடனே நீங்க முன்னிருந்து நான் பாத்துக்கிறேன், என்ன நம்பி ப்ரொசீட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இப்ப விட்டீங்க அப்படின்னா நீங்க தான் கொடுக்குற மாதிரி வந்துடும். அதே மாதிரி நீங்க ராங் அப்படின்றதும் ப்ரூவ் ஆகிற மாதிரி பல விஷயங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வீடு சம்பந்தமான ரிப்பேர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க இப்போ புதுசா ஒரு வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, இடம் விற்கிறீங்க அப்படின்னா நீங்க டாக்குமெண்டேஷன்ல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வாங்குறீங்க அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் அட்லீஸ்ட் 3 லாயர்கிட்ட வாங்குங்க. விற்கிறீங்க அப்படின்னா நீங்க உடனே வந்து ஓகே நீங்க 50% கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு 3 to 5 months லேட்டர் கிரையம்ன்றதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு விற்கவும் முடியாது, அதே சமயம் நீங்க வந்து இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப்பும் ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ பணம் புலங்கள் அப்படின்ற விஷயம் வரும்போதே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அம்மா வந்து இப்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அம்மாக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கோ அல்லது அம்மானுடைய சூழ்நிலை இப்ப வர முடியாத சூழ்நிலையில தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ தாயாருடன் வாக்குவாதம் அப்படின்றது எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு
அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவங்க மனசு நோகிற மாதிரி எதுவுமே நீங்க பேசக்கூடாது. அம்மா வழி சொத்துக்கள் இப்ப வந்தாலும் அதுல பிரச்சனைகளோட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். காதல் சம்பந்தமான விவகாரம் இப்போ உங்களுக்கு மனக்கசப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்ப மெச்சூரிட்டி அப்படின்னா 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்ப இதுதான் காதலா, இதுதான் உண்மையான காதலா அப்படின்ற மெச்சூரிட்டியும் உங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஃபேமிலியில போய் சொன்னாலும் கொஞ்சம் ஒத்துக்காத ஒரு மனோநிலை இருக்கு. சோ போராட்டத்திற்கு பிறகு நிறைய விஷயங்கள் பிளஸ் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கடன் அடைப்பீங்க, பினான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமணமும் நடக்கக்கூடாத வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பல விஷயங்கள் நன்மைகள் இருக்கு. அதை சொல்ல 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 சொல்லிட்டே போலாம். நான் எதெல்லாம் காஷன்னு சொன்னேனோ அதை நீங்க ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணிட்டு இதுக்குள்ள எல்லாம் சிக்காம ஜூன் 2 வரைக்கும் நீங்க தள்ளிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைக்குள்ள மாட்டாம நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும். நிறைய 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 ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய ஒர்க் லோட் இருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா பினான்சியலா ஃபண்டாஸ்டிக்கா வர போறீங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்குமே ஜாலியா நீங்க இருங்க. மனசுல எதுவும் போட்டு உலட்டிக்காதீங்க. ஹாப்பியா நீங்க இருங்க, நல்லா தூங்குங்க. இதை மட்டும் பண்ணாலே ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில அனைத்து நெகட்டிவையும் ஓவர் கம் பண்றதுக்கு உண்டான தெம்பு குரு கொடுக்கும் போது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் ஒண்ணுமே இல்லை. மற்ற கிரகங்களும் நிறைய சாதகமா இருக்கு. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் காஷனா இருந்து சூப்பரா இந்த காலகட்டத்தில் வின் பண்ணி ஜெயிச்சு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.